ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செம்ம டெம்ப்டிங்காக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம், 4-5 மிளகு போட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி. ஏன்னா மீதி வெங்காயம் தக்காளி நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறமா இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சோம்ல, அதை நான் இப்போ கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லெண்ணெய் இல்லாத நான் நார்மல் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதேமாதிரி பூண்டு போடலாம். ஸோ இப்போ பூண்டு விலை அதிகமாகிறதுல நான் பூண்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் பூண்டும் போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே இந்த வெண்டைக்காய் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் போனேன். ஏன்னா நான் அப்பவே நம்ம அரிஞ்சு போட்டால் கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் அரியும் போது நம்ம ஏதாச்சும் கழுவிட்டு ஒரு நல்ல துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறமா லைட்டாக பாருங்கள், நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஏன்னா உடனே நம்ம தண்ணி ஊற்றிட்டா அந்த மிளகா ஸ்மெல் வரும். எப்போவுமே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அடி பிடிக்காமல் ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு வதக்கணும். இது தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இந்த தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இருக்கும்ல. ஸோ அதையே வேஸ்ட் பண்ணுறதுக்காக அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு நார்மலாக ஒரு லெமன் சைஸ் இருக்கும், அதோடு கொஞ்சம் கம்மியாகவே என்ன பண்ணிட்டேன், புளி கரைச்சி வச்சுட்டேன். இது கருப்பு புளி. ஸோ அதனால் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த புளி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஊற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கலரி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மூடாதீங்க, அப்போ மிளகா நாற்றடிக்கும். கொஞ்சம் திறந்து விட்டு இது பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சுண்டிடுச்சிங்களா. இப்போ லைட்டாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்குனா அருமையான சுவையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.